ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு பார்த்தீங்கன்னாக்கா வந்து என் நண்பருடைய மாடு. நான் என் நண்பரை கோயிலுக்கு போகலாம் வாங்க வெளியில் அப்படின்னாக்க, இரு மச்சான் மாட்டுக்கெல்லாம் தீனி வச்சுட்டு கன்றுக்குட்டிக்கு பால் ஊட்ட அடிச்சுட்டு பிடிச்சி பக்கம் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீனி வச்சுன்னுக்கிறாரு. ஏன்னா வீட்டில் வந்து இன்னொரு மாமா வெளியில் போயிருக்குது. இன்னும் இருக்கிறவங்கெல்லாம் அந்த விவசாய வேலை செஞ்சுட்டு வந்து எல்லாம் டயர்டாக படுத்துட்டுருக்குறாங்க. மாமாவும் விவசாய வேலைலாம் முடிச்சிருச்சு. டிராக்டர் சேடை ஓட்டுறதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கு. இது வந்து வீட்டான பாலுக்காக மட்டும் வளர்க்குறது இந்த 3 மாடும். என் நண்பருடைய அப்பா பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவருக்கு நல்லா மாட்டு வண்டி ஓட்டி மாடு வச்சிருந்த பழக்கம். அவருக்கு வந்து மாடு வீட்டான இல்லைன்னா அவருக்கு ஆகாது. எப்பவுமே 2 மாடு 3 மாடு இருக்கணும் அவருக்கு. ஏன்னா வந்து அவர் அந்த காலத்துலலாம் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மாட்டு வண்டி ஓட்டி வந்து நல்லா ஃபேமஸ்ஸு. மாட்டு வண்டியில் தான் வந்து விவசாய பொருட்கள் எடுத்துன்னு போகிறது, எடுத்துன்னு வர்றது, எரு ஓட்டுறது இந்த மாதிரி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்பயும் மாட்டு வண்டி இருக்குது. இப்போ ஆனால் மாட்டு வண்டி யூஸ் பண்ணுறதில்ல 2 வருஷமா இப்போ ரீசனாக. ஏன்னா வந்து டிராக்டர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா என் நண்பர் டிராக்டர்லேயே விவசாய பொருட்கள் எடுத்துன்னு போகிறது, எடுத்துன்னு வர்றது, எரு எடுத்துன்னு போகிறது, தேங்காய், மாங்காய், அப்புறம் நெல் அடித்து எடுத்துன்னு வர்றது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா டிராக்டர்லேயே செஞ்சுக்கிறதுனால மாட்டு வண்டி இன்னும் அப்படியே வச்சுருக்காரு. ஆனால் யூஸ் பண்ணுறதில்ல. நல்லா வந்து எல்லாருமே வந்து மாட்டு பிடிச்சி கட்டுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க.